பிடிச்சிப்பா. இது கோயிலோட என்ட்ரன்ஸு. பெயிண்டிங் பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. கோயம்புத்தூரில் எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச கோயில்னால் அது இதுதான். ஏன்னா உள்ளே போனால் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சுற்றி பார்க்க நிறைய இருக்கும். கோயில் ரொம்ப பெருசு, சிலைகள்லாம் அட்டகாசமாக இருக்கும். அந்த பில்லர் கோயம்புத்தூரில் நான் வேறு எந்த கோயில்லையும் அந்த மாதிரி பார்க்கல. கருவறையிலேருந்து வெளியே வரும்போது இது உள் பிரகாரம். இந்த கோயிலில் மொத்தம் 2 பிரகாரம். யூஸ்வலாக எல்லா கோயில்லையுமே இருக்கும், இதுலேயும் 2 பிரகாரம் இருக்கும். பட் என்னென்னா கோயிலே நிறைய இடம், சாமிங்களே நிறைய இருக்கும். ஈஸ்வரன், அப்புறம் நடராசர் இருப்பாரு, அதுபோக முருகர், விநாயகர் நிறைய இருக்கும். அங்கங்கே அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக கோபுரமும் இருக்கும். இது ஒரு சிலை, எப்படி கல்லுலேயே வடிச்சிருக்காங்க பாருங்கள். நிறைய பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, பட் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது. ஒரு சிலது மட்டும்தான் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அந்த சின்ன சின்ன ஸ்டாச்சுவெலாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே சிலை தான். சிலையிலே அப்படியே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது கோயிலோட வெளிப்பிரகாரம். ஆக்சுவலாக வீடியோலாம் எடுக்க அலௌடு இல்லை, ஃபோட்டோஸ் வீடியோஸு. பட் இருந்தாலும் நிறைய பேர் எடுப்பாங்க சொன்னாங்களும் எடுத்தோம். அதனால் நிறைய இடத்த காட்ட முடியல. இதுக்குள்ளே ஒரு சாமி இருக்குது.